ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ட்ரை குக் டேஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொட்டி சப்பாத்தி எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான சைட் டிஷ் பன்னீர் பட்டர் மசாலா. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது ஒரு ஃபேவரட் ரெசிபி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ட்ரை குக் டேஸ்ட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த ரெசிபியோட மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் பன்னீர், பட்டர், ஃப்ரெஷ் க்ரீம் 1 டேபிள் ஸ்பூன், 3 வெங்காயம், 3 தக்காளி, ஒரு 10 முந்திரி பருப்பு, அப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் கசூரி மெத்தி லீவ்ஸ், தேவையான அளவுக்கு உப்பு, காரத்துக்கு ஒரு 4-5 வரமிளகாய். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேன் சூடானதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கோங்க. வெண்ணெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். வெண்ணெய் நல்லா உருக்குனதும் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க, ஹை ஃப்ளேமில் வேண்டாம். வெங்காயம் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 3 ஸ்மால் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். இப்போது வெங்காயம் தக்காளி ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு ஒரு 4-5 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப ஸ்பைஸியாக இருக்காது, ஸோ கொஞ்சம் நம்ம வரமிளகாய் வந்து கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளி வரமிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மசாலா நல்லா ஆறட்டும். மசாலா ஆறினதுக்கப்புறம் அதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போது மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பேன் வச்சுட்டு பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கலாம். வெண்ணெய் நல்லா உருகட்டும். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு நம்ம பட்டர் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்கணும். வாசனைக்கு ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். அது லைட்டாக ஃப்ரை ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை வந்து ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா லைட்டாக பொரிச்சதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடைசியாக நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணி வச்ச 200 கிராம்ஸ் பன்னீர் பீசஸை சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்துட்டு பன்னீர் உடையாமல் லைட்டாக அப்படியே கலக்கி விடுங்க. இப்போது மசாலா நல்லா பன்னீரோடு கலந்ததுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சு ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், பட்டர் நல்லா தனியாக பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. பன்னீர் பட்டர் மசாலா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நம்ம க்ரீமி டெக்ஸ்சருக்காக 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு கசூரி மெத்தி லீவ்ஸ் வந்து கொஞ்சம் கசக்கி மேலே அப்படியே தூவி விடுங்க. உங்களுக்கு ஸ்வீட்னஸ் பிடிக்குன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி சுகர் ஆட் பண்ணலை. அதே மாதிரி ஃப்ரெஷ் க்ரீமும் ஆப்ஷனல் தான். க்ரீம் இல்லைன்னா நீங்கள் வெண்ணெய் உருக்கி வச்சு அது கூட 1 ஸ்பூன் மேலே சேர்த்துக்கலாம். இப்போது சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு.
சூடாக சப்பாத்தி ரொட்டியோடு சர்வ் பண்ணுங்கள். இது வெஜ் புலாவ், பீஸ் புலாவ், இந்த மாதிரி புலாவ்ஸ் கூடயும் நல்ல காம்பினேஷன். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ட்ரை குக் டேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹாவ் எ யம்மி டே.